ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகிராமை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டெலிகிராம் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க, அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு டெலிகிராமில் சர்ச் கொடுத்து ஆப்ஷன் கணேஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா சேனல், ஃபேக் சேனலெல்லாம் என்னோடது இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. என்ன சொல்கிறது அப்படின்னா, அது ரிப்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியுதே தவிர ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்த்து யார்கிட்டையுமே வந்து பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க. அதாவது எனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செகண்ட் சேனலுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? அதனால் யாருக்கும் வந்து பணத்தை கொடுத்துடாதீங்க. ஸோ எதாக இருந்தாலும் என்னோடய ஃபோன் நம்பரும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது $78 ஒரு $4 பக்கம் நமக்கு கீழே வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் ஈவினிங் டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு 7200 ஒரு 6970 ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சுவிட்சர்லாண்டில் நடந்திருக்கிற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கிறனால தான். எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்மஸில் வந்து ஒரு ஹாட்லைன் வந்து வைக்க போகிறாங்க. அந்த ஹாட்லைனுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சிக்னல் மாதிரி. ஸோ இந்த ஹாட்லைன் வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த ஹார்மஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஷிப்ஸு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கண்காணிக்கிறதுக்காக ஸோ இந்த ஹாட்லைன் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து ஈரான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வாருக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஹார்மஸ் வந்து இனிமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்மஸுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஹார்மஸ்னு ஒன்று இருக்கிறதே சில பேர்த்துக்கெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? இந்த வார்னால தான் சரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஒன்று இருக்குது, இதில் வந்து 20% வந்து கச்சா எண்ணெயும் நேச்சுரல் கேஸும் போயிட்டு வந்துட்டு இருக்குங்கிறத இந்த வாருக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியவே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வாருக்கு முன்னாடி நடந்த ஒரு அமைதியான இதெல்லாம் இருக்காது. இனிமேட் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான். அதாவது நேற்று வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவெல்லாம் வந்திருக்கறனால நமக்கு வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அண்ட் ஈரான் கப்பல்களுக்கு வந்து சலுகை வந்து வழங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கனால தான் நமக்கு வந்து நேற்று க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரு டிமாண்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா ஈரான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போர் முன் நிலை திரும்பாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் மேபி ஒரு டிமாண்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ யூஎஸ் ஆயிலில் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லைன்னா 6937 வந்தாலும் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து மேபி நமக்கு ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஒரு கேப் டவுன்லலாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6937க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோலாம் க்ளோசிங் வைக்கிற மாதிரி இல்லை ஓப்பனிங்காக இதுக்கு கீழெல்லாம் ஓப்பனிங் ஆனது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் டார்கெட் வந்து எவ்வளோ தூரம்னா சேம் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த சேனலில் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 7243க்கும் 6937க்கும் ஸோ இந்த ஜோனுக்குள்ளார தான் நமக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அகைன் நமக்கு பை எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஏதாவது ஒரு டிமாண்ட் நியூஸ் வந்தது அப்படின்னா 7243 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா, ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா பையிங் சைடு தான். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இடம் எல்லாமே வந்து சப்போர்ட் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் இதை வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன். அதாவது லோ வந்து டச் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. ஸோ 308.7 312 வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கீழே இறங்கி கொஞ்சம் ஓப்பன் ஆனால் கூட இந்த 306.9ங்கிறது அடுத்த சப்போர்ட் சொன்னோம். ஸோ ஓவராலாக இந்த இடம் ஃபுல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் தான். ஏன்னா பேரல் சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு.
ஒரு கேப்பு விழுந்திருக்கு. எஸ்டர்டேவே லோவர் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அடுத்த சப்போர்ட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ ஓவராலாக நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேபி ஒருவேளை உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஹையை, அதாவது எஸ்டர்டேவோட ஹையை வேணால் நாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டுங்கிறது 306.9, 308.7, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 315.9. அடுத்தது வந்து கோல்டு. ஸோ கோல்டு நமக்கு இறங்கி இருக்குங்க. எஸ்டர்டே எல்லாம் என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா கோல்டு வந்து நமக்கு ஏறும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அது வந்து கொஞ்சம் தான் ஏறுனது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜேபி மார்க்கனோட நியூஸ் படி ஒரு 2% ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் 2% கூட இன்னும் ஏறல. அதுக்குள்ளாரே நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்செக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ 1,48,889. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா இந்த இடத்த பிரேக் அவுட் பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த ஜோன் இப்போ ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அப்படின்னா இதுதான் நமக்கான நெக்லைன் 1,47,831. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கோல்டு கொஞ்சம் 1,46,388 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் லெவலுங்கிறது எஸ்டர்டே லோ தான். ஸோ எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 2,30,533 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா கூட எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா 2,37,300 வரைக்கும் மறுபடியும் வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு கோல்டு அண்ட் சில்வருங்கிறது அதே மாதிரி தான். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி வந்து ஒரு சேனலுக்குள்ளார ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,320, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,305. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். அடுத்தது வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். கிஃப்டி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 பாயிண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு 4 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால நிஃப்டி என்னதான் எக்ஸ்பைரி இருந்தாலுமே நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா இப்போ ஈரான் அண்டு யூஎஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது அமெரிக்கா ஈரான் உறவில் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சுவிட்சர்லாந்து செரிமனினால. அதனால நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட கொஞ்சம் ரெக்கவரி நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி வேற இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நான் எஸ்டர்டே வந்து லெவல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ் ஈவினிங் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் என்னங்க சொல்லுது அப்படின்னா விப்ரோ வந்து ஒரு 6% இறங்கி இருக்குங்க. ஸோ எஸ்டர்டே கூட கொஞ்சம் பரவாயில்ல ஐடி. ஸோ இன்னைக்கு வந்து விப்ரோ வந்து ஒரு 6% நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ரிலையன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து டவுன் சைடு போனது அப்படின்னா ஸோ எஸ்டர்டே மாதிரி தான் நடக்கும். என்னதான் நிஃப்டி மேலே வர ட்ரை பண்ணால் கூட ஐடி செக்டார் கீழே இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சைட்வேஸோ வாலிட்டிலிட்டியோ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.